என்று அந்த அன்போடு நாங்கள் பல மைல் தூரத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்க பள்ளிக்கூட மாணவர்களை பார்த்திருப்பீங்க. ஸ்கூலுக்கு போகும்போது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் பெரிய ஒரு மூட்டை சுமந்துட்டு போறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுக்கே பரிதாபமா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல் பேக்கும் 3 கிலோ 5 கிலோ 10 கிலோ இருக்கும். பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? பெரிய பெரிய சுமை. நீங்க நல்லா கவனிங்க. பெரிய சுமை ஸ்கூல் பேக். அவ்வளவு பெரிய சுமைய சிறு வயதிலே சுமக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடம் எல்லாம் முடிச்ச பிறகு வேற சுமை வருது. என்ன தெரியுமா? கிடைக்குமா, வேலை கிடைக்குமான்னு மனசுல ஒரு பாரம். இப்படி சுமக்கிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, அதனாலதான் இயேசு கிறிஸ்து உங்கள் சுமையை அறிந்து இப்படியா ஒரு வார்த்தையை சொல்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இயேசுவிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்கள் சுமைகளை இறக்கி வைக்கிறவர். எனக்கு அருமையானவர்களே, சரீர பிரகாரமா நிறைய சுமைகளை சுமந்து பழக்கப்பட்டோம். நாம இந்த அரிசி மூட்டை சுமக்கிறவங்களை பாருங்க. குடவுல அழகா 50 கிலோ 100 கிலோ மூட்டை அப்படி முதுகுல வச்சு அழகா சுமந்துருவாங்க. ஆனா மனசுல இருக்கிற ஒரு பாரத்தை சுமக்க முடியுமா? முடியாது. எனக்கு அருமையானவர்களே, 100 மூட்டை 100 கிலோ மூட்டை கூட அழகா சுமந்துருவாங்க. அவங்கள போய் கேட்டு பாருங்க, உங்க மனசுல இருக்கிற பாரத்தை உங்களால சுமக்க முடியுதான்னு கேட்டா, ஐயா முடியலையா, தூக்கம் இல்லையா, கண்ணீர் வடிக்கிறவர்கள் தான் இந்த சமுதாயத்தில் இருக்கிறாங்க பிரியமானவர்களே. ஆனா அந்த சுமையை தான் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இறக்கி வைக்கிறவராய் இருக்கிறார். உங்க மனசுல இருக்கிற பாரத்தை வேற யாராலையும் இறக்கி வைக்க முடியாதுங்க. மனசுல இருக்கிற வேதனைய யாராலும் இறக்கி வைக்க முடியாதுங்க. இயேசு கிறிஸ்து ஒருவரே அந்த வழியை காண்பித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை நம்புகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய உள்ளத்தை கொடுக்கிறவர்களுக்கு அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறார். பிரியமானவர்களே, உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என் சமாதானத்தை நான் கொடுக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு மனுஷன்